பார்வையற்ற ஒருத்தர் ஒரு ஒரு இடத்துக்கு போனார். போகும்போது அவரோட குரு என்ன பண்ணார், ஒரு விளக்கு ஒன்று கையில் கொடுத்து, இதை நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு கொடுத்தாரு. அப்போ அந்த பார்வையற்றவர் சொன்னார், இந்த விளக்கு எனக்கு என்னத்துக்காக கொடுக்குறீங்க, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டபோது குரு சொன்னார், உனக்கு எதுக்கு யாராவது வருவாங்கள்ல, அவங்களுக்கு நீ வர்றது தெரியணும், அதுக்காக தான் இந்த விளக்கு நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் விளக்கை எடுத்துக்கிட்டு போகும்போதே விளக்கு நின்று போச்சு. அது இவருக்கு தெரியாது, அணைஞ்சு போனது. எதுக்க வந்தவர் இவர் மேலே முட்டிக்கிட்டு கீழே விழுந்துட்டார். விழுந்த உடனே, என்னங்க நான் கையில் விளக்கு எடுத்துக்கிட்டு வந்தேன், நீங்கள் பார்க்கலையா, இப்படி தடுமாறி விழுந்துட்டீங்களே அப்படின்னு இந்த பார்வையற்றவர் கேட்டார். அப்போ எதுக்க வந்தவர் சொன்னார், உன்னுடைய கையில் இருந்த விளக்கு நின்று போயிடுச்சு, அணைஞ்சு போச்சு, அதை நீ பார்க்கலையா அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ தான் அந்த கதையில் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, தனக்கா இருக்கிறத தான் அவங்க பயன்படுத்த முடியும், மற்றவங்க கொடுக்குற அறிவை அவங்களால பயன்படுத்த முடியாது. அதனால சுயமாக அவரவர்கள் பாதையை பார்த்து நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த கதை மூலம்.